வசதி யாரும் வராங்களான்னு பாத்துக்கோ. ஏன அடிக்கிறது திருட்டு தம்மு, இதுல பந்தா வேறையாக்கும். அப்பா முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒளிஞ்சுதானே அடிக்கிறேன். வீட்ல எல்லாரும் உன்னைய நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி தம் அடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? நானாவது எப்பாவது தம் அடிக்கிறேன். அப்ப குணாவெல்லாம் என்ன சொல்லுவா? ஏன் நீ எல்லாம் சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? நீ ஒழுங்கா இருந்தா தானே உன் கூட சேர்றது ஒழுங்கா இருக்கும். என்ன காலையிலே பணியாரமா? அக்கா வீட்டுல காலச்சாப்பாட்டை முடிச்சிட வேண்டியதான். என்ன மாமா வண்டி கிளம்பியாச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? என்ன இதெல்லாமா குத்தம்? மாமா வீட்டுல பணியாரம் தானே, முச்சந்தி வரைக்கும் வாசனை பிச்சை எடுக்குது. வந்துட்டேன் காலங்காத்தால பொண்டாடி சேர்ந்தாதவே. கிளவி என்னமோ பேசுறா, என்னன்னு தான் கேட்க மாட்டேங்குது. இவன் மண்டைய கிண்டைய போட்டாலும் 10 நாளைக்கு பயிரை தின்ட்டு சும்மாவாவது இருக்கலாம். ஏண்டா அந்த பிள்ளை போய் கூட்டு வர நினைப்பு இருக்கா இல்லையா? சும்மா இருங்க மாமா. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட கட்டின புருஷன் பார்க்காம அண்ணன் தம்பியை விட்டு கந்து ஊதுல வேட்டியை உருவி அடிச்சுட்டு இருக்காங்க. கீசிக்கு முசியா அடிக்கிறாங்க மாமா. அவன் அங்கேயே இருக்கணும், அதான் எனக்கு பாதுகாப்பு தெரியுமா? நான் நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா 10 பணியார் தட்டு வாங்க, சாப்பிட்டு வேற ஏதாவது பேசுவோம். என்னடா பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டுற முடியுமா? ஊருக்குள்ள அவன் கேவலமா பேசிட்டு இருக்கான்டா. அட நீங்க வேற மாமா. ஊருக்குள்ள பல பேர் என்னைய மாட்டா பொண்டாட்டியை பத்தி விட்டு நிம்மதியா திரியிறாங்க, தெரிஞ்சுக்கங்க. இவன் சொன்னா எங்க கேட்கறான்? எப்ப பார்த்தாலும் ஏட்டி போட்டியாவே பேசிட்டு தெரியற. நாம என்ன செய்ய முடியும்? நான் என்ன சொல்லியா வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. நம்ம வாத்தியார் பரமசிவம்ல, அவர் மகன் ஒத்த பையன் தானே, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம வசந்தியை கேட்கறாங்க. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வாக்குற மூஞ்சிய பாரு. இவன் போல போய் நாரிப்பி கிடக்கு. இவன் என் பேச்சுக்கு மாப்பிள்ளை வாக்குறானா பொசகட்ட பையன். ஏண்டா கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளையா வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம சொந்த பந்தத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்ப்போம். ஏமா போறமா போக மாட்டேன், மக்க மடிச்சா போவானா? நீலாம் என்னத்தை படிச்சு கிழிச்சியா போ. பொம்பளை பிள்ளை ஒரு நினைப்புல போனா தானே. நல்லப்பா மாப்பிள்ள ஒரு ஆஃப் எடுத்துரு. குணாவுக்கு நான் கள்ள மிட்டாய் வாங்கிக்கிறேன். பயந்துருவேன்னு நினைச்சியா? இப்படி குடிச்சு தொலைச்சிட்டியாடா. அட நாசமா போனவனே, எங்கடா எங்க ஏய் கிழவு மாமியாண்டு பாக்குறேன், மரியாதையா போயிரு. காசுல வெப்பிலே நடு ரோட்ல இப்படி நிக்க வச்சுட்டானே. ஏய் என்ன ஆத்தால மகனும் ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்களா? ஏத்தா என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? பரிசத்துக்கு வச்சிருந்த காசை எடுத்து தொலைச்சிட்டானுப்பா குடிச்சு. ஏய் காசுடா. காசெல்லாம் செலவாகி போச்சு. இல்ல சண்முகம் இங்க வாங்கடா. நான் என்ன பண்ணுவேன்? எதுக்குடா கூப்பிடுறேன்? பாத்தியாப்பா, நம்மளும் தான் குடிக்கிறான். இவன மாதிரி ரோட்லயா? ஏய் பார்த்து பேசுறா. அடி முகரைய ஏய் அவனே குடிச்சிருக்கான், அவனை போய் அடிக்க போறேன். புறா ஏய் காசுடா. காசுடா. நம்ம குடிக்கிறதுக்கு தான்ப்பா வச்சிருக்கான். எர்ரா ஏத்தா இந்த புடி அக்காவை ஆஸ்பத்திரி கூட்டு போ. ஏய் டாடா கூப்பிடுறா. வருங்காலம் பொண்டாட்டி குடிக்கிறதே எப்படி பார்த்துருக்காடா. மரத்துக்கடியில் தண்ணி அடிக்கிறது தனி சுகந்தேன். மண்டைய பாரு, நல்லா மைதானம். தீப்பெட்டி சாமி, தீப்பெட்டி சாமி. நெத்தில நடா போட்டு 2 வீலர் 2 ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி. அது சுடாடு மை சாமி. ஆமா சாமி. ஏண்டி குடுகுடுப்ப? சொல்லுங்க சாமி. எங்க போல பெண்ணான்னு உங்ககிட்ட குறி கேட்க வந்தா நீ இன்னாருமே ஆரம்பிச்சிட்டியோ? அது ஒண்ணு இல்ல சாமி, நைட் எல்லாம் தெரு தெருவா சுத்துறது, உடம்பெல்லாம் ஒரே வலி, அதனால லைட்டா சாமி. இது உனக்கு லைட்டா? ஆமா இது என்ன தொங்குறது? அதுவே சாமி என் தொழில் கிடைச்ச மறுவழி சாமி. ஓஹோ என்ன சாமி குத்த வச்சிருச்சு. ஏண்டா உண்மையிலேயே நீ குடும்பக்காரனா? சாமி ஏதோ வயிற்று பொழப்புக்காக தெரு தெருவா வேஷம் போட்டு சுத்துற சாமி. இந்த துணிமணிலாம் கூட வாடகை தான் சாமி. ஆமா சாமி. ஏண்டா இவனை பார்த்தா பெரிய பிராடுகார மாதிரி இருக்கேன். இவனை நம்பி எப்படிடா குறிக்கிறாங்க? இந்த மண்டவோட இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணிதான் சாமி, என்ன நம்பி 2 குட்டி இருக்கு சாமி. உன் பொழப்பையெல்லாம் கெடுக்க மாட்டோம். உன்னால எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்கே. 1 2 3 சாமி சொன்ன வீடு இதுதான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு தலைமையான அரசன் கொம்பன், அண்டா குண்டா இரும்பு சட்டி, செம்பு பித்தளை தகர டப்பா,
வியாபாரம் பண்ணி கொடியேசவன் ஆகக்கூடிய யோகம் கைகூடி வந்திருக்கு எனக்கா சுடுகாட்டு துரு தேவதை இடுகாட்டு இடும்பேன் குறுக்க வந்து வழிமறிக்கிறேன் இந்த பீடையை தீர்க்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் சொல்லு பொழுது விடிஞ்ச உடனே எதிர் திசையில கண்ணி கழியாத 3 கன்னி பொண்ணும் பொம்பளை வாசமே படாத 3 மும்பூர்த்திகளும் கண்ணுக்கு தட்டுப்பட்டா. ஐயோ சக்கம்மா, பொம்பளை வாசம் படாத ஒருத்தனை பாக்குறதே சிரமம், இதுல மும்மூர்த்தி எப்படி? குறுக்க பேசாத. 3000 ரூபாயை எடுத்து 3 தடவை எச்சிய தூன்னு துப்பி அவங்க கையில கொடுத்தியனா உன்னை பிடிச்ச பீடை உன்னை விட்டு விலகி அவங்க கிட்ட போயிடும். சக்கம்மா 3000 ரூபாய் அதிகம், 300 ஓகேவா? டேய் என்கிட்ட பேர பேசுறியா? குரலிய ஏவி விட்டேன், குரவலைய கடிச்சு துப்பிரும். மன்னிச்சுக்கோ. அவங்க வாங்காம போயிட்டாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு உன்னை பிடிச்ச பீடை உன்னை விட்டு போகாது. சரியாத்தா, செஞ்சுக்கிடுவோம். ஆனா எவன் சிக்கிறான்னு தெரியல. இழிச்சா பையன் நம்பிட்டேன். சூரிய பகவானே, இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும். என்னைய புடிச்ச பீடையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தகதகன்னு மின்னணும். மணி 9 ஆயிடுச்சு, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்க யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தெல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிடணும். பார்த்து செய்யும். ஓம் சக்கு நமக. இவங்களா கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க. இவங்க தான் பொதி கணக்குல பீடைய வச்சிருக்காங்க. இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான். இப்ப கூப்பிடுயா மாறே. தம்பி, என்ன பக்தி பழமா போய்கிட்டு இருக்கீங்க தம்பி? வருங்காலம் வலையில விழுந்துட்டான். வாங்க. என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு வர்றாங்க? இன்னைக்கு பொழுது என்னால நம்பவே முடியல. என்ன தம்பிகளா, அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க? என்ன நெத்தியில பட்ட கையில மாலை, பக்தி பரவசம் தாண்டவம் ஆடுது. வருங்காலண்ணே, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதண்ணே. நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதான் பீடையை இவங்க தலையில கட்ட போறோம்ல. நல்ல குணத்துல தான் இருக்காங்க. சீக்கிரம் பணத்தர்றா, வருங்காலம். பீடையை கழிச்சிட வேண்டிய. ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன், வேற என்ன? 1 1.5 அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 10,000 ரூபாய் சொல்லிருக்கலாமடா. சக்கு சரிச்சிரு. இந்தாங்க 3001 கப்புன்னு பிடிங்க. பிரதர்ஸ், அண்ணன் மேல ஏதாவது கோபம் இருந்தா மன்னிச்சிருங்க. நானும் உங்களுக்கு எதுவுமே பண்ணது. என்னாலதான் நீங்க ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த லட்சுமியை கையில வாங்கிக்க. இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. பிடிங்க. ஆமா, இது என்ன புது பழக்கம்? உன் கடையில 1 ரூபாய்க்கு பீடி கடன் கேட்டாவே தர மாட்டேன். அது என்ன 3001? என்ன இவங்க வாங்க மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே, காசெல்லாம் வேணாம்ண்ணே, உங்க மனசுல இடம் இருந்தா போதும்ண்ணே. இல்ல தம்பி, நீங்க காசை வாங்கிக்கிட்டாத்தே நம்ம உறவே நீடிக்கும். வாங்காதரா, இந்த ஆள் நம்ம மூலமா கள்ள நோட்டை புழக்கத்துல விட பாக்குறான்டா. ஏன்டா பிராடுத்தனமான வார்த்தைகள்லாம் பேசி என்னை புலம்ப வைக்கிறீங்க? ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஏன்டா கலங்கப்படுத்துறீங்க? இங்க பாரு, அண்ணனோட காணிக்கையா நினைச்சு இதை வாங்கிக்கங்க ப்ளீஸ். டேக் இட். வருங்காலண்ணே, கொடுண்ணே. இந்தாங்க, நீங்க வாங்கினதுல மை மைண்ட் வெரி வெரி ஹாப்பி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இருக்கட்டும். ஏய், அண்ணனுக்கு மாலை போடு. எனக்கு உங்களுக்கே தான். சரி, அப்ப நாங்க வரட்டுமா? வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க, போங்க. இந்தானே ஜூஸை போட்டு குடிச்சுக்க. வரவா? ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா பீடை திருப்பி வந்துடும். இந்த மாலையும் வேணாம், ஜூஸும் வேணாம். உங்க கதை முடியும்.